நம்ம போடுறதுல இதுக்கெல்லாம் வந்து வஞ்சர மீன் மட்டும் இல்ல பூச்சிலாம் வராது. மாஸ்டர் ஹூக் எடுத்துட்டு வந்துட்டாரு. வஞ்சர மீன் பிடிக்க முடியுமா இந்த தூண்டில்ல? வஞ்சர மீன் வந்து நம்ம ஷோர்ல வந்து ரொம்ப கம்மி. டெட் வைட்லயும் சில நேரங்கள்ல மாட்டோம், அதெல்லாம் ரொம்ப ரேர். நீங்க உள்ள எல்லாம் போய் பிடிச்சிருக்கீங்க? நம்ம வந்து ஃபுல்லாவே சர்ஃப் தான். சர்ஃப்னா கடற்கரையில பிடிக்கிறது. இப்ப கரையிலேயே வந்து பாத்தீங்கன்னா ஜெட்டி ஃபிஷிங் இருக்கு, நம்ம ஷோர் ஃபிஷிங்ல ஸ்மால் பேசிக் பண்றது, அப்புறம் வந்து பிக் ஃபிஷ் பிடிக்கிறது எல்லாமே இருக்கு. நான் ஜெட்டி ஃபிஷிங் கூட அவ்வளவு போக மாட்டேன், ஏன்னா வந்து கடற்கரையில பிடிக்கிற அளவுக்கு ஜெட்டிஸ் கூட நமக்கு அந்த அளவுக்கு சேஃப்டி கிடையாது, கல்லுங்களா இருக்கும். அந்த கடற்கரையில போட்டுருப்பாங்களே கல்லு, அந்த கல்லு தான் ஜெட்டி ஃபிஷிங். நான் சஜஷன் பண்றதோ அதுதான் பண்ணுவோம். ஒரு பிகினரா ஸ்டார்ட் பண்றோம் எப்பவுமே வந்து நம்ம ஃபர்ஸ்ட் சேஃப்டி பார்த்துருவோம், அதுக்கப்புறமா தான் வந்து ஃபிஷிங். நம்ம எப்பவுமே ரிக்கு கட்டும் போது ஃபர்ஸ்ட் ஹூக்கை பிடிச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த மோனோ லைனை மேலே வச்சு பிடிச்சிட்டு இந்த ஷார்ட்டாக இருக்க லைன் இருக்குங்களே அதை எடுத்து நம்ம வந்து 3 to 4 டைம்ஸ் நம்ம சுற்றிக்கலாம். இதை போல் ஓகேங்களா? இது போல் சுற்றிட்டு நீங்கள் அந்த சுற்றின இடத்த இறுக்கி பிடிச்சிட்டு இந்த ஒரு லிங்க் மாதிரி வந்திருக்குங்களே, இதுக்குள்ளே இந்த லைனை விட்டுட்டு கீழே இருக்க மெயின் லைனை வந்து டைட் பண்ணீங்க அப்படின்னா டைட் ஆகிடும். கட்டியாச்சு. இந்த மாதிரி ஷோர் ஃபிஷிங் எல்லாம் பண்றோம் இல்லைங்களா, யாரும் வந்து இங்க எல்லாம் பண்ணக்கூடாது அந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க. எல்லாருக்குமே சொந்தமானதான் கடற்கரை, அதனால வந்து எங்க வேணா போய் நம்ம ஃபிஷிங் பண்ணலாம். அதே போல பொதுமக்கள் இருக்காங்கன்னா அவங்கள தொந்தரவு பண்ணாம நம்ம கொஞ்சம் தனியா இருந்து பண்றது பெஸ்டா இருக்கலாம். இந்த ரிக்கு வந்து ஒரு 4 to 5 டைம்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். இது ஒரு ஹாபி தான் ப்ரோ, நல்ல ஹாபி இது. அப்படியே ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லா காமிங்கா இருக்கு. பேஷன்ஸ் வேணும், அவசரப்பட முடியாது. நீங்க காமனா பொதுவா என்ன மீன் பிடிப்பீங்க? என்ன மீன்ல கிடைக்கும்? ஸ்மால் ஃபிஷ்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய வெரைட்டில கிடைக்கும். பிக் ஃபிஷ்ஷை பொறுத்த வரைக்கும் நமக்கு பைட் ஃபிஷிங் பண்ணும்போது ஸ்டிங்ரே கிடைக்கும், ஜிடி கிடைக்கும். ஜிடினா என்ன? ஜியன்ட்ரவாலின்றது வந்து பாத்தீங்கன்னா பாறை மீன். அது ஸ்டிங்ரேன்றது வந்து திருக்க மீன் இருக்கு. இது ரெண்டுமே வந்து நம்ம ஷோர்ல வந்து அதிகமா கிடைக்கும். பாறை மீன் பிடிக்கலாங்களா? பிடிக்கலாம். இதே இடத்துல நிறைய பிக் ஃபிஷ் எல்லாம் பிடிச்சி வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணிருக்கேன் நம்ம சேனல். நான் ஒன்னு பார்த்தேன், இவ்ளோ பெருசு ஒரு லேடி ஒருத்தங்க பிடிச்சிருந்தாங்க. ஆமா கரெக்ட், ரீல்ல பார்த்தேன். அப்புறம் ஒரு ஸ்டிங்ரேவும் பிடிச்சு மறுபடியும் விட்டுட்டீங்களா? அது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபிஷிங் பண்றது வந்து ரொம்ப பிடிக்கும். நம்ம கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ்ல போயிட்டு நமக்கு அந்த ஃபிஷ் தேவையில்லை அப்படின்னும் போது அதை சேஃபா ரிலீஸ் பண்ணுவோம். இல்ல ப்ரோ, அது கேட்ச் அண்ட் ரிலீஸ் வந்து ஒர்க் ஆகுமா? மீன் சர்வே ஆயிருமா? எனக்கு இங்க வீடு பக்கத்துல இருக்கிறதுனால மீன் பிடிச்சா நான் எடுத்துட்டு போயிடுவேன் அப்படின்னா இந்த மாதிரி ஜே ஹூக் வந்து யூஸ் பண்ணுவேன். இப்போ நான் வெளியெல்லாம் போறேன், அங்க வந்து ஃபிஷ் பிடிச்சி என்ஜாய் பண்ணோம், ஆனா எனக்கு அந்த ஃபிஷ் தேவையில்லை அப்படின்னும் போது இதை போல ஆப்செட் சர்க்கிள் ஹூக் யூஸ் பண்ணுவேன். இந்த ஹூக் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மீன் என்னதான் உள்ள முழுங்கினாலுமே ரன் ஆகும் போது வெளியே வந்து வாயோட ஓரத்துல மட்டும்தான் இந்த ஹூக் வந்து ஹூக் ஆகும். அதனால மீனுக்கு எந்த ஒரு பாதிப்பு வராது. ஆப்செட் சர்க்கிள் ஹூக், இதனால மீனுக்கு பாதிப்பு வராது. அது வாயோட சைடுல மட்டும். நம்ம கேட்ச் அண்ட் ரிலீஸ் பண்ண போறோம் அப்படின்னா இந்த ஹூக் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கேட்ச் அண்ட் டேக் பண்ண போறோம் அப்படின்னா இந்த ஹூக் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஹூக்ல வந்து சான்சஸ் அதிகம், அந்த ஹூக்கை விட இதுல வந்து ஃபிஷ் அதிகமா கிடைக்கும் நமக்கு. ஓகே, அதுல வந்து கொஞ்சம் ரேரா கிடைக்கும், ஆனா நமக்கு வந்து சேஃப்டா ரிலீஸ் பண்ணிக்கலாம். அதுல சைடு இருக்கிற மாதிரி பிடிச்சிக்கலாம், அப்பதான் அது பைட் பண்றது நமக்கு தெரியுமா பண்ணிட்டு. அது அலை வந்து அடிக்குது இல்ல, அலையில வந்து இழுக்கிற மாதிரி தான் இருக்கு. என்னமோ மாட்டிருக்கா, என்னமோ கருப்பு. அது வெயிட் தான். ஏமாற்றம் அடைந்தார் விஷ்ணு. அலைக்கும் வைப்ரேஷன் வித்தியாசம் இருக்காமா? ஆமா, நமக்கு தெரிய மாட்டேங்குது. வெயிட் எடுத்துருக்கு. காப்பி ஓடிடுச்சு. ஆமா பண்ணிட்டே, பரவாயில்ல, அடுத்த தடவை குடிச்சிடலாம்.
ஒரு 10-15 தடவை கூப்பிட்டா ஒரு மீன் கூட மாட்டல, எல்லாமே குட்டி குட்டி மீனை சாப்பிட்டு போயிருது. அங்க ஒரு மேம் சூப்பரா ஃபிஷிங் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க லாஸ்ட் மந்த் தான் இவங்க கிளாஸுக்கு வந்தாங்களாம். செமையா த்ரோ பண்றாங்க. நானே சொல்றேன், 1 eternity later இன்னும் மீன் கிடைக்கல. மீன் கிடைச்சிருன்ற நம்பிக்கையிலே உட்கார்ந்துட்டு இருக்கோம். நான் இப்பதான் வந்து உட்கார்ந்து இவ்வளவு நேரம் நானும் குடிச்சுட்டுதான் இருந்தேன். அதுக்கு வந்து அந்த இறைய சாப்பிட்டு போயிருதுங்க. எப்படி அது வந்து சாப்பிடுது, அந்த இடத்துல எப்படி இது பண்றதுன்னு எங்களுக்கு தெரியல. ஆனா எடுத்து பார்த்தா காணோம். என்னப்பா விஷ்ணு, மீன் மாட்டுச்சா? இதுல மாட்டி இருக்கா, எடுத்து ரீல் பண்ணுங்க. மீன் ஏ சின்ன மீனா? பரவாயில்ல. கூத்து வந்துட்டு இருக்கு. இல்ல நல்ல மீன் தான். இல்ல இது பப்பர். பப்பரா? ஆமா, அக்வாரியம் இருந்துச்சுன்னா வச்சுக்கலாம். கொலைக்காது தானா? பொழைச்சு இங்க பாரு, அது உள்ள ப்ளூவா இருக்கு பாரு, அது ஸ்கின்னு, அது இதெல்லாம் ப்ளூவா இருக்கு பாரு. இது பாய்சனஸ். நம்ம இந்தியாவுக்கே எண்டமிக்கான பக்கத்துல குட்டியா இருக்கும். முதல்ல புடிச்ச மீன் விஷ மீன் பிடிச்சிருக்கிறோம். கிடைச்சிருக்கா? மாட்டிருக்குன்னு நினைக்கிறேன். வருது. சூப்பர். குட்டி புறாமி. காலா. அவ்வளவுதான் போயிடும். ஆக்சிஜன் கம்மியா இருந்ததுல வெளியே வந்து கேட்ச் அண்ட் ரிலீஸ். அத்தனூண்டு கம்மியா தான் இருந்துச்சு. அப்படி புடிச்சு அது ஒன்ன போய் சாப்பிட முடியாது. அதனால நம்ம என்ன பண்ணிட்டோம், ரிலீஸ் பண்ணிட்டோம். கேட்ச் அண்ட் ரிலீஸ். அதுவும் அவரு நீட்டா அது காய ஆகாம எடுத்தாரு. மீன் நம்ம பிடிக்கிறதுக்குள்ள நமக்கு வருவதே. ஆமா. ஐயோ உள்ள போயிடுச்சு. எடுங்க, பொறுமையா ரீல் பண்ணி எடுங்க. நல்ல பெரிய மீன் சாப்பிடலாம் போல இருக்கு. பெரிய மீன் சாப்பிடலாமா? சாப்பிடலாம். கிழங்கா மீன் இதுதான். நல்ல பெரிய மீன். சூப்பர். நீ தண்ணி எடுத்துட்டு வர்றதுக்குள்ள இவ்வளவு பெரிய மீன் ஒண்ணு பிடிச்சோம். வாயிலே போச்சு. நீங்க நிஜமாதான் பிடிச்ச அப்புறம் விட்டுட்டோம். நீ இவ்வளவு பெரிய மீன் பிடிச்சு விட்டுட்ட. இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு. வீடியோ காட்ட ஆமா, எஸ்கேப் ஆயிருச்சா? புடிச்சு விட்டுட்டோம்னு சொன்னீங்கன்னா நீங்க ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்னு நினைச்சேன். அது வெளியே வந்தோடனே அது அப்படியே குதிச்சு ஓடிடுச்சு. என்ன மீன் என்ன தெரியல. அவ்வளவு பெருசா ஒண்ணு பிடிச்சோம்ல, அது என்ன மீன்? இங்க செத்து போய் வந்து அது செத்து போன மீன். அது போட்ல வலையில புடிச்சிருப்பாங்க. அது வேண்டாம்னு சொல்லி தூக்கி போட்டுருப்பாங்க. அது வந்து கரை பிடிச்சி அண்ணா ரொம்ப உண்மையா இருக்காரு. நான் பாத்துட்டு இருக்கேன். திடீர்னு அவ்வளவு பெருசு என்னன்னா தானா வந்து அது உள்ள செத்து போய் கடல்ல குடிக்கலான்னு போன அதுக்குள்ள அலை பிடிச்சு போயிட்டு வன்ஸ்லயே பார்த்தா நினைக்கிறேன். பாவம், இங்க உட்காந்துருக்கேன். தண்ணி தாக அடிக்கும்னு சொல்லிட்டு தண்ணி எடுக்க போனா என்ன ஏமாத்த பாத்துக்கிட்டேன். வந்துடும். இன்னும் ஒரு கிழங்கா கிடைக்காதா அப்படின்னு அவளுடன் காத்திருக்கும் விஷ்ணு. இந்த மாதிரி தானே ஏமாற்றமா இருக்கும். இவ்வளவு கஷ்டப்பட்டு வெயில்ல மழையில புயல்ல போய் ஒண்ணும் கிடைக்கலனா 2 மணி நேரமா தூண்டல் போட்டு பூரா சின்ன சின்ன மீனா தான் மாட்டுது. பெருசா ஒண்ணும் மாட்டவே இல்லை. ஒரே ஒரு சாப்பிடுற மாதிரி மீன் தான், ஒரே ஒரு மீன் தான் மாட்டி இருக்கு. ஆனா அந்த மீன் பிடிக்கிறவங்க எல்லாம் கஷ்டம் இல்ல, ரொம்ப கஷ்டம். நமக்கு சும்மா ஜாலிக்கு வந்து உண்மையாவே இவ்ளோ வெயில்ல மழையில புயல்ல நடுராத்திரியில எல்லாம் போவாங்கல்ல, அவங்களோட இத லைவ்லிஹுட்டே அதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். டென்ட் பறந்துருச்சு. அலாவுதீன் பெட்ஷீட் மாதிரி பறந்துருச்சு. ஒரு மீன் கிடைச்சா நல்லா இருக்கும்.
ஏ சூப்பர், ஃபேண்டாஸ்டிக், குட் ஜாப். அதே மாதிரி கிளங்காவா? அதேதான். செம சூப்பர். கங்க்ராச்சுலேஷன்ஸ். வாஷ் பண்றது சொல்லிட்டு தண்ணியில விட்டதுதான் மீன் மண்ணடிச்சு போய் கழுவிட்டு வந்துருவா. இல்ல இந்த மண்ணா இருக்கிற தண்ணியில இந்த மாதிரி மீன் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டமா. இதெல்லாம் பயங்கரமான ரேரான விஷயமா. வெல்கம் டு BWD vlog. ஏதோ ஒரே இடத்துல அந்த கிழங்கான் சுத்தி அங்க இருக்கானு எல்லாரும். ஆமா, கை கொஞ்சம் வலிக்கிறது ஆனா அங்க இருக்காங்கன்னு புரிஞ்சுக்கங்க. அண்ணே தெரியல எனக்கு. அப்படியா? இந்த வீடியோல என் மூஞ்சி எங்க இருக்குன்னே தெரியல. அது இருக்குள்ள பூரா மண்ணா இருக்கா, அதை கிளீன் பண்ண தெரியாது. பேர் தெரியாதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஃபிஷிங்க்கு லைசன்ஸ் வாங்கிருக்காங்களா? எல்லா இதுக்குமே வந்து அவர் ஃபிஷ் பண்ணலாமா? இப்போ டீப் சீல போய் ஃபிஷ் பண்றது அது எல்லாமே போய் அவங்க ஃபிஷ் பண்ணுவாங்களாம். வேற வேற ஊருக்கு போய் பண்றதா இருந்தாலும் போய் பண்ணிட்டு வருவாங்களாம் இந்தியாக்குள்ள. இந்தியா ஃபுல்லா. அது வித்தியாசமான பறவையா இருக்கு. ஆமாடா, அதான் சொல்றேன். நம்ம எடுத்துட்டு வந்து பக்கத்துல போய் பாப்போம். இந்த பறவைங்களை பார்த்துட்டு வர்றதுக்குள்ள ஒரு மீன், குட்டி மீன் போல. கிழங்கானா? செம்ம, இது சூப்பர். இது நார்மல் கிழங்கானா வெள்ளை கிழங்கானா? தெரியலையே, இது நார்மல் கிழங்கான்னு தான் நினைக்கிறேன். இந்த வெள்ளை கிழங்கானா? ஓ, அதனாலதான் அது நல்ல சைஸ்ன்னு சொன்னீங்களா? வெள்ளை கிழங்கா? வெள்ளை கிழங்கா நான் இவ்வளவு பெருசா பாத்திருக்கேன். அது நான் அவ்வளவு பெரிய வெள்ளை கிழங்கு பார்த்ததே இல்ல. சூப்பர்ல. ஊர்ல நார்மலா இந்த சைஸ் தான் ப்ரோ வாங்கிட்டு வந்து சாப்பிடுவோம். ஆனா இது ஒரு நல்ல ஃபீல். ஆமா. என்ன பாஸ், க்ளோஸ் பண்ணிக்கலாமா? நான் டயர்ட் ஆயிடுச்சு. வந்து ஆல்மோஸ்ட் 3.5 hours கிட்ட ஆச்சு. தேங்க்ஸ் ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. ப்ரோவோட சேனல் பேரு ஃபிஷிங் ஜர்னி. கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. ஓகே ப்ரோ, தேங்க்யூ. சுறா மீன் கிடைக்கும்னு பார்த்தா கிழங்கா மீன் தான் கிடைச்சிச்சு. ஆனா எனக்கு ரொம்ப பிடிச்ச மீன் டேஸ்டா இருக்கும் வெள்ளை கிழங்கா. என்னோட ஃபேவரட் கிழங்கா. விஜய் சேதுபதி சாருக்கும் இந்த மீன் பிடிக்குமா? அவர் ஒரு வீடியோல சொல்லியிருந்தாரு. சார், உங்க ஃபேவரட் ஃபிஷ் நாங்க பிடிச்சிட்டோம். இனி போய் இதை கிளீன் பண்ணி பொரிச்சு விடுவோம். இந்த சிந்தாமணியும் பள்ளிப்பாளையமும் என்ன பண்ணிட்டு இருப்பானுங்களோ தெரியலையே. அவனுங்க பெருசாயிட்டானுங்கல்ல. அவனுங்க நல்லா பெருசாயிட்டானுங்க. ஒரு சின்ன பார்ட்டிஷன் மாதிரி வச்சிருந்தோம். அவனுங்களுக்கு அதெல்லாம் இப்போ ஒரு இதுவே தெரிய மாட்டேங்குது. அவனுங்க மட்டும் அசால்ட்டா ஏறி குதிச்சு வந்துட்டு இருக்கானுங்க. ஆனாலும் இப்ப பெருசா நெக்ஸ்ட் வந்திருக்கோம். என்ன பண்ணி வச்சிருக்கானுங்கன்னு தெரியல. நமக்காக அந்த இற வைக்கிறதுக்கு கொஞ்சம் இறால் வாங்கிட்டு வந்திருந்தாரு. அதையும் நமக்கு இறக்கப்பட்டு கொடுத்துட்டாரு. இதையே தூக்கிட்டு போங்க அப்படின்ட்டு. இந்த வெயிலுக்கு சாப்பிட்டாதான்டா நான் ஐயோ ஒரு லேயர் ஆஃப் ஸ்கின் கலர் டோன் மாதிரி இருக்கு பாரு. A1 B1ங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஆனா இந்த வெயிலே இருந்து பண்றவங்க எல்லாம் கஷ்டம், பாவம். கிழங்கான் அப்புறம் அவங்க கொடுத்தது வந்து எறா தொக்கு. குட்டி விஷ் வேணுமா? குட்டி விஷ் வச்சுக்கோ. ஏன்னா பெருசா முள்ளு இல்லாம இருக்கும். இது நானே வச்சுக்கிறதா? வச்சுக்கோ. சூப்பரா இருக்கு. ஐயோ, எனக்கு ஆசையா இருக்கு. இரு வர்றேன். அது ஃப்ரெஷ்ஷான மீன் நல்லா இருக்கும், ஜெனரலா நல்லா இருக்கும். ஆனா இவ்வளவு ஃப்ரெஷ்ஷா நான் இது வரைக்கும் சாப்பிட்டதே கிடையாது. இதை விட ஃப்ரெஷ்ஷா சாப்பிடணும்னா அந்த கடல்ல இருந்து எடுத்து பச்சையா சாப்பிட்டாதான் உண்டு. சூப்பரா இருக்கு. கேமரால தெரியுதான்னு தெரியல. என்ன காட்டிட்டு இருக்க கேமரால? எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கு. அது எப்படா கேமரால தெரியும்? இந்த பள்ளிப்பாளையம் அட்ராசிட்டி தாங்க முடியல. வித்த காமிச்சிட்டு இருக்காங்க அதுல. ரெண்டு பேருக்குமே அந்த கலர், அந்த குட்டி ரெக்கையெல்லாம் இருக்குல்ல, அந்த ரெக்கையெல்லாம் போய் புதுசா முளைக்க ஆரம்பிக்குது. அதெல்லாம் பஞ்சு பஞ்சா போயிடுச்சு. அந்த பேபி ஃபெதர்ஸ் எல்லாம் போயிட்டு புது ரெக்கைகளை ஃபெதர்ஸ் முளைச்சிட்டு. ஆமா, அதெல்லாம் விழுந்துட்டு இருக்கு அவனுக்கு. நம்மள பார்த்தா நம்ம சவுண்ட் கேட்டா தெரிச்சிடிச்சிட்டு வரானுங்க. ஆனா நான் கோழி இவ்வளவு அறிவா இருக்கும்னு நினைக்கவே இல்ல. அப்பப்ப போவேன், அந்த ரோஜா தொட்டிக்குள்ள உட்கார்ந்து இருப்பானுங்க. நல்லா இப்படி சவுண்ட் கூட வராது. எப்படி வரானுங்கன்னு தெரியல. அந்த நிழலுக்கா என்னன்னு தெரியல. அப்படியே திரு திரு
தெரிச்சு ஓடி வர்றானு. நமக்கு இன்னைக்கு கிழங்கா மாட்டினது லக்கு தான். ரெண்டாவது ஒரு மீன் பிடிச்சு கீழே விட்டோம்ல, அது பேர் என்ன? அது பேர் வந்து இந்தியன் சாமன். அதுதான் நிறைய கிடைக்குமாமா. அவரு நிறைய விஷயம் சொன்னாரு. நம்ம இந்த அலையெல்லாம் இருக்குல்ல, இந்த அலையெல்லாம் பார்த்துதான் அவங்க ராடே போடுவாங்களாமா, தூண்டில் போடுறது மீன் பிடிக்கிறதுக்கு. அதெல்லாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்ல வர்றது. அந்த அலைக்கான வைப்ரேஷனும் மீன் மாட்டினதோட வைப்ரேஷனுக்குமே டிஃபரன்ஸ் தெரியும். நமக்கு டிஃபரன்ஸ் தெரியல. ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு. நம்ம அலைன்னு நினைச்சிட்டு இருந்தா மீன் வந்து நைஸா அங்க இருக்கிறது போல சாப்பிட்டுட்டு போயிருது. வெறும் தூண்டில் முள்ளு மட்டும் தான் திரும்ப வருது. நம்ம அந்த புலிக்கட் போனோம்ல, அங்கெல்லாம் ஃபிஷ் இருக்கும்ல, இதெல்லாம் கத்துக்கிட்டோம்னா அங்க போய் ஃபிஷ் நம்மளே பிடிச்சு நம்மளே செஞ்சு சாப்பிடல பொருள் எடுத்துட்டு போனா. அடுத்த தடவை நம்மளே போய் ஹெல்ப் இல்லாம கடல்ல மீன் பிடிக்க போறோம். கடல்லையோ கம்மாயிலயோ ஏதோ ஒண்ணு மீன் பிடிக்கிறோம். மீன் பிடிச்சு அதை சமையல் பண்ணி வீடியோ போடலாம். அவரு கொடுத்த யாராலும் நமக்கு ஒரு டிஷ் ஆயிடுச்சு. இல்ல அவங்க முன்னாடிதான் அதான் அந்த 1000 ரூபாய் வாங்குறாங்கல்ல, அதுவும் பெயிட்டுக்குன்னு சொல்லிதான் வாங்குறாங்க. சோ அதுக்கும் சேர்த்துதான் இது வாங்குறாங்க. அதனாலதான் இது வந்து மிச்சமான பெயிட்டை வந்து நமக்கே கொடுத்துட்டாங்க. ஓகே ஓகே ஓகே. அப்புறம் நம்ம இப்ப போன இந்த ஃபிஷிங் கேம்ப் வந்து பெய்டோ ஸ்பான்சர்டா கிடையாது, நம்மளோட ஓன் இன்ட்ரெஸ்ட்ல தான் நம்ம போயிருக்கோம். இவங்களுக்கும் சரி எனக்கும் சரி ஃபிஷிங் பண்றதுல ரொம்ப நாளாவே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. எப்படிடா அது கத்துக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருந்துச்சு, அது நிறைவேறிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அடுத்த வீடியோல பார்க்கறதுக்கு